மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் நலம் விசாரித்த அவர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் மருத்துவர்களின் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் முதலமைச்சர் விஜய் தமக்கு மிகவும் பிடிக்கும் என நிகழ்ச்சி தெரிவித்தார். செங்கல்பட்டில் புதிய குடோனை திறக்க வந்த அமைச்சர் பழைய பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் ரூபாய் 1.70 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நுகர்பொருள் வணிக கழக குடோனை திறக்க வந்த அமைச்சர்கள் சரத்குமார் மற்றும் வெங்கடரமணன் ஆகியோர் அங்கிருந்த பழைய குடோனை ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேங்கி கிடந்த பழைய பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். காடுகளை அழைத்து பூர்வகுடி மக்களை வெளியேற்ற மத்திய அரசு முயல்வதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற தமிழ்நாடு பழங்குடியின மக்கள் சங்கத்தின் 10வது மாநில மாநாட்டில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சிறப்புரையாற்றினார். அப்போது குஜராத்தில் காடுகளை அழித்து பழங்குடியின மக்களை வெளியேற்றிவிட்டு அதானி குழுமத்திற்கு வழங்குவது போன்ற செயல்களில் மத்திய பாஜக அரசு ஈடுபடுவதாக கடுமையாக சாடினார். போராட்டத்தின் மூலமாக தான் நாம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கின்றோம். என்னென்ன தேவைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இம்மாதிரியான மாநாடுகள் இவ்வளவு சிறப்பாக நாம் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த சூழலில் இன்றைக்கு கூடுதல் நெருக்கடியாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற அந்த உணவுரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் என்பது மிக மோசமான சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மண்ணின் மைந்தர்களாக பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அதை அந்த காட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது. உதாரணத்திற்கு ஏற்கனவே இருக்கின்ற காடுகளில் ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டுமானால் தேசத்தின் பேரில் தேசபக்தியின் பேரில் நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். அந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடாது. இது அந்த சட்டத்திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி. திருவாடானை அருகே கட்டுப்பாட்டை இழந்த வேன் மோதிய விபத்தில் தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கோவணி பகுதியில் அதிவேகமாக வந்த வேன் ஒன்று மோதியது. இந்த விபத்தில் கலைச்செல்வி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்ததோடு அவரது மகன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மக்களுக்கு தீங்கு விளைவித்தால் அமைச்சரிலிருந்து யாரையும் 5 நிமிடத்தில் நீக்கிவிடுவார் முதலமைச்சர் விஜய் என அமைச்சர் விஜய் பாலாஜி எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கைத்தறி துணிநூல் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டால் எவரையும் 5 நிமிடத்தில் பதவியிலிருந்து நீக்க முதலமைச்சர் தயங்க மாட்டார் என்று எச்சரித்தார். இந்த 100 நாள் ஆட்சி காலத்தில் 717 மதுக்கடைகள் மூடப்பட்டதாகவும் பெண்களுக்கான சிங்கப்பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாநிலத்தில் தலை தூக்கியுள்ள போதைப்பொருள் புழக்கத்தை முதலமைச்சர் விஜய் வேரோடு சாய்த்து வருவதாக கூறினார். இந்த 100 நாள்ல சிங்கப்பெண் 717 ஒயின் ஷாப்பையும் மூடிட்டோம். 717 ஒயின் ஷாப்பையும் மூடிட்டோம். உண்மை இந்த ஈரோடு கிழக்குல இருக்கிறது ஒரு 2-3 தான். அதையும் எடுத்துட்டா மொத்த பிரச்சனையும் முடிச்சிடும். அந்த மாதிரி எல்லாமே மக்களுக்கு என்ன தேவை இல்லை, எது பிரச்சனையா இருக்கு பிரச்சனை நம்ம கிட்ட கூப்பிட்டு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, நம்ம சீனியர் மினிஸ்டர் வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையிலும் நானும் போய் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். இந்த மாதிரி நமக்கு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, அந்த விவசாயிகள் நிலம் பாதிக்குதுங்கிறாங்க. ஒரு 15 நாளைக்கு உயிர் நீர் கேட்கறாங்க. அதை உடனே செஞ்சு கொடுக்கணும். முதலமைச்சர்கிட்ட கேட்டோன்னே மறாவது வார்த்தை பேசாம இருப்பு இருந்துச்சுன்னா அந்த விவசாயிகளோட பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு செஞ்சிருங்க, உடனடியாக அந்த தண்ணியை நீக்கி விடுங்கன்னு சொல்லி 5 நிமிஷத்துல அரசாணை வெளியிட்டவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில இந்த 100 நாளையில இதை சரி செய்யறதுக்கே பெரிய வேலையா எடுத்து 9 வருஷமா
அந்த போதைப் பொருட்களை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமா வளர்த்தி விட்டாங்க. 9 வருஷமா தண்ணி ஊத்தி அந்த பெரிய ஆலமரமா வளர்த்தி விட்டாங்க. அந்த ஆலமரத்தை உடனே வேரோட சாய்க்க முடியாது. இப்பதான் தலைவர் தளபதி ஒவ்வொரு கிளையா வெட்டிட்டு இருக்கிறாரு. நிச்சயம் கூடிய சீக்கிரம் அந்த ஆலமரத்தை வேரோட சாய்ப்பாருன்னு இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட உறுதி வார்த்தையா கூறிக்கிட்டு, ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களாகி முதலமைச்சர் விஜய் கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு வராதது ஏன் என விஜய் பிரபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் நடைபெற்ற தேமுதிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் சிறப்புரையாற்றினார். அப்போது தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராகி 100 நாட்கள் கடந்தும் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்தின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதோடு திமுக மற்றும் அதிமுக மீதும் விமர்சனங்களை முன்வைத்தார். இன்னைக்கு எத்தனையோ டிவிகே தொண்டர்கள் வந்து கோவப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்களோட கூட்டணிக்கு சேரல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு உங்க மேல எந்த கோபமோ எதுவுமே பொறாம எதில், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணன் விஜய் அண்ணன் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கட்சி தலைவருமே பார்த்தார். இன்னைக்கு தேமுதிக தலைவரை பார்க்க வேணாம், அந்நியரை பார்க்க வேணாம். கேப்டன் சமாதி போனாரா? கேப்டன் சமாதி பெரியார் சமாதிக்கு போறாரு, கேப்டன் சமாதி போனாரா? கேப்டன் ஆலயத்துக்கு போனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லா டிவிகே தொண்டர்களும் கேட்கிறோம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் விஜயன்னு பேசுறீங்களா? ஒரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்காரும் போனாங்களா? இன்னைக்கு என்னைய பார்க்க வேணாம், திருமதி பிரேமராஜா விஜயகாந்த் பார்க்க வேணாம், தேமுதிக அலுவலகத்துக்கு வர வேணாம், எதுவுமே வேணாம். உங்க அப்பாவை காணும்னு சொன்னீங்க, ஸ்டாலின் ஐயா போய் பாத்தீங்களா? உங்களை வளர்த்த கேப்டன் வந்து பாத்தீங்களா? இதுதான் ஒரே கேள்வி. இதுக்கு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? சட்டசபையில நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வாழ்த்துறாங்க, இல்லன்னா சம்பந்தமே எல்லாம் பேசுறாங்க, இல்லன்னா சட்டமன்றம் ஒரு பட்டிமன்றமா ஆயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்ல, நீ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு கில்ல, நீ ஒண்ணு கில்ல, நீ அப்படி சொன்ன, நான் இப்படி சொன்ன. குழந்தை விளையாட்டா இது. ஒண்ணு பாட்டு பாடுறாங்க. இல்ல இது எந்த மாதிரி வருது? என்ன அண்ணன் சொல்றாரு? ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க சீரியலே பாக்குறது இல்ல, சட்டமன்றம் என்ன கூத்தா இது? சீரியலே பாக்குறது இல்ல, சட்டமன்றம் தான் பாக்குறேன். இதுல சட்டமன்றம் மெகா சீரியலா? மாமியார் மருமக சண்டையா இங்க போயிட்டு இருக்கு? அவ விஷத்தை கலப்பாளா, இவ குழந்தை கழுத்து நெருப்பாளான்னு? ஏங்க, சீரியல் என்பது அது ஒரு பொழுதுபோக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு தாவேக தலைவர் விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார் என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் எந்த பிரச்சனை என்றாலும் உடனே தெரிவிக்கலாம் என்றும், இது உங்களுடைய விஜய் அண்ணனின் அரசு என்றும் பெருமிதத்துடன் கூறினார். எல்லாம் நல்லா படிக்கணும், வீட்டில் எல்லாம் நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும். இன்னும் நீங்க எல்லாம் பெரிய ஆளா வந்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் எல்லாம் நீங்க வந்து இன்னொரு 30-40 வருஷத்துக்கு உங்க அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் இருப்பாரு. இதே விசில் சின்னம் தான், உங்க சின்னம் தான், எங்க சின்னம் இல்ல. எங்களை விட அதிகமா நீங்க தான் விசில் சின்னம் தான். கரெக்டு தானே? இப்போ போனா ஒண்ணு பசங்க எல்லாம் டிவிங்கிறாங்க, விசில் சின்னங்கிறாங்க. உங்க சின்னம் தான். இன்னொரு 30-40 வருஷத்துக்கு இதே விசில் சின்னம் தான். எல்லாம் நல்லா காலேஜ் முடிச்சு பெரிய ஆளா பெரிய வேலை பார்த்து வர்ற வரைக்கும் உங்க அண்ணன் விஜய் சிஎம் இருப்பாரு. நீங்க விசில் சின்னம் உங்க சின்னம். நல்லா படிக்கணும். உங்க எல்லாம் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். சரியா? ஆல் தி பெஸ்டா. எந்த கஷ்டம் இல்லாம இருக்கணும். உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லணும், ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லணும். இங்க இருக்க பசங்க பிள்ளைங்க குழந்தைகள்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை, ஸ்கூலு போற வழியில எந்த இடத்துல எந்த பிரச்சனை, யார் எந்த ட்ரபிள் கொடுத்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்கூல்லயோ பிளேஸ்லயோ டிவிஷன்லயோ போற வழியிலயோ எங்கனாலும் நீங்க உடனே சொல்லிடணும். சரியா? எதுனாலும் இது உங்க கவர்மெண்ட், உங்க அண்ணன் கவர்மெண்ட், நான் உங்க அண்ணன் விஜய் அண்ணன் கவர்மெண்ட். அதனால எதுனாலும் உங்களுக்காக இருக்கும். கொடிவேரி அணையை சுற்றுலா தலமாக மேம்படுத்த ரூபாய் 7 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற தாவேக்கு 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் KS செங்கோட்டையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தன்னை வீதிகள் நடமாட முடியாது என்று சவால் விட்ட எதிர்க்கட்சியினருக்கு பதிலடி தரும் வகையில் அதே கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டார்.
மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள் மற்றும் குட்கா நடமாட்டம் குறித்து கேள்வி எழுப்புவோருக்கு பதிலளிக்கும் வகையில் இன்னும் 6 மாதங்களுக்குள் அதற்கான மாற்றங்கள் வெளிப்படையாக தெரியும் என கூறினார். நான் கேட்கிறேன், என்றைக்கும் நீங்கள் 11 முறை தோல்வியை தெளிவதற்கு பிறகு தமிழ்நாட்டில் உங்களுடைய இயக்கம், நான் சொல்லவில்லை, அண்ணா திமுக பூஜ்ஜியமாகிக் கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. பின்னால்தான் அவருக்கு பின்னால்தான் உட்கார்ந்துட்டார். நான் சொல்ல மாட்டேன். ஏன் புரட்சி தலைவர் நிமிர்ந்திருந்தார். 13 ஆண்டு காலம் யாராலும் வீழ்த்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் திணறி போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் மறைந்ததற்கு பிறகுதான் உள்ளே நுழைந்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை எவராலும் வெல்ல முடியவில்லை. அதுதான் வரலாறு. நீங்க சொல்றாங்க 6 மாசம் கூட இந்த கட்சி தாங்குமாங்க. நான் சொல்றேன், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்களா? இது என்ன ஆடா மாடா பர்ச்சேஸ் பண்றதுக்கு? எம்எல்ஏக்களை அந்த பக்கம் இருந்து வராத பார்த்துக்கங்க. அவ்வளவுதான் எங்களுடைய வேண்டுகோளே அதுதான். நீங்க அதை கவனிச்சா போதும். கார் கொடுக்கறன்னு சொன்னது எல்லாருக்கும் பெரும்பாலான மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் வாகனங்கள் தேவை. தமிழக அரசு போட்டு போனா நல்லா இருக்கு. எந்த கார் எங்க வருதுன்னு தெரியல, லைட் இருந்தா தான் தெரியும். தமிழக அரசு ஒரு காரை போட்டு தருகிறேன் என்று சொன்ன மனிதநேய மிக்க தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி.